So today's topic is acceleration due to gravity. Okay, so what is meant by gravity? Gravitation na பார்த்தோம் லாஸ்ட் ஃபியூ லெக்சர்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துப்போ கிராவிடேஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன ஜஸ்ட் ஒரு ஓவர் வாட் இஸ் மீன் பை கிராவிடேஷன் attractive force. It is simply nothing but what அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா a force of attraction between minimum two force of attraction between minimum two bodies. அந்த ரெண்டு பாடிக்கு நடுவில் இருக்க force of attraction நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னாக்கா gravitation. Between bodies வச்சுக்கோங்க just for convenience நம்ம two bodies அப்படின்னு எடுத்துக்கிறோம். Okay. So now what is gravity? From this understanding, what is gravity? What is meant by gravity? கேட்குறேன். So gravity is attraction of attracted from the Then what is gravitation? What is the difference between gravity and gravitation? ரெண்டுமே வேறு வேறு டேர்ம்ஸ் தானே, ஒரே மீனிங் என்ன? ஒய் டூ டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்? கொஸ்டின் ஃபாலோ பண்ண முடியுதா? So gravity makes us to be in the surface. Makes us to be in the surface of Earth. Okay, somehow இதை லாஜிக்கலாக கனெக்ட் பண்ணுறீங்க, ரிலேட்டபிள் தான். பட் என்னென்னா நமக்கு தெரியும் கிராவிடேஷன் அப்படின்றது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் டூ பாடிஸ். அந்த ரெண்டு பாடி இருக்குல்ல, எனி டூ பாடிஸ். அந்த எனி டூ பாடிஸ் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா எதர் M1 and M2 அப்படின்னு எடுத்துங்க. எதர் M1 and M2. இப்போ அந்த எனி ஒன்று எதர் M1 or M2, அந்த எனி ஒரு பாடி வந்து என்னவா இருக்குனாக்கா ஏர்த்தாக இருக்கும்போது அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கால்ட் அஸ் கிராவிட்டி. ஸோ வி ஆர் கம்பேரிங் எர்த் வித் அனதர் some other body, some other mass அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா that force of attraction is called as gravity. Okay, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா whenever force is applied according to Newton's second law of motion, there is a system of mass m, some ball வச்சுங்க resting in a floor which is initially at rest. So initial velocity of the ball is said to be 0. Whenever force is applied to that system, its velocity changes, which means it accelerates. அதான் அதுக்கான அர்த்தம். Its velocity change in velocity with respect to, because whenever the body is initially, which is time is said to be 0, at that particular factor time t is said to be some time. Okay, some time வச்சுங்க. அப்போ டைம் சேஞ்ச் ஆகுது, velocity சேஞ்ச் ஆகுது அப்படின்னாக்கா it is said to be in the state of acceleration. அப்போ according to our basic idea, force which results in acceleration, so it is mass times of acceleration. A basic idea of Newton நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து வரும், there are two systems. அதுதான் நான் என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு மாஸ் வந்து என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏர்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நம்ம ஆக்சிலேஷன் வித் கிராவிட்டினா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். தட் இஸ் கன்சிடர் எர்த் சிஸ்டம். ஓகே, அண்ட் தென் தேர் இஸ் அ மாஸ் சிஸ்டம் ஸ்மால் m, அண்ட் தென் எர்த்தோடைய மாஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கேபிட்டல் M எடுத்துங்க. ஃப்ரம் சென்டர் டு திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் சைட் டு பி ரேடியஸ் ஆஃப் த எர்த். மோஸ்ட்டாக சில இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா RE அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேசிக்காக சிம்பிளாக ஆர் அப்படின்னாலும் என்னன்னாக்க ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஓகே, ஆர் சில இடத்துல வந்து ME அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆர் சிம்பிளி M, போத் ஆர் said to be equal. Distance between the center of the mass to center of the earth is said to be that small distance. நம்ம ஆர் அப்படின்னு சொல்லுவோம் யூஸ்வலாக force between two systems நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. According to the basic relation, what is the force between two systems அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is G M1 M2 by R square. பேசிக்காக நமக்கு தெரியும். திஸ் இஸ் த ரிசல்ட். அப்போ நம்ம அக்கார்டிங் டு த கேஸ், இந்த கேஸ்க்கு இது ஜென்ரலைஸ் ரிசல்ட்டு. இந்த ஜென்ரல் ரிசல்ட்லேருந்து நம்ம கேஸ்க்கு வரும். வாட் இஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் நத்திங் பட் F இஸ் ஈக்குவல்ஸ் டு G M1 அப்படின்றது நம்ம எர்த்னு எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் கேபிட்டல் M ஆர் M of E. ஸ்மால் m அப்படின்றது செகண்ட் மாஸ்ன்னு எடுத்துங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்றது வந்து லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆரும் இந்த ஸ்மால் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர் capital R of E are probably equal. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is small r is approximately equals to radius of the earth.
ஏன் நான் ஈக்குவல்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்டோட ஹைட்ன்றது ரொம்ப பெருசாக, மீன் ஆப்ஜெக்ட் இருக்க டிஸ்டன்ஸ்ன்றது சர்ஃபேஸ்லேருந்து ரொம்ப மேலே கிடையாது. லெட் அஸ் அஸ்யூம் தட் யூ நோ தட் வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த எர்த்? வேல்யூ தெரியுமா? 6,400 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ நம்மளே எடுத்துமே ரொம்ப இந்த வேர்ல்ட்லேயே ஒரு டாலஸ்ட் மேன் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அவர் அந்த எர்த் மேலே நிற்கிறாரு அப்படின்னாக்கா சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஹைட் 10 ஃபீட் இருப்பாங்களா யூஸ்வலாக? வேர்ல்டு டாலஸ்ட் 11 13 ஃபீட்ஸா? 13 ஃபீட்ஸா தெரியல, 11 அடின்னு நினைக்கிறேன், 11 ஃபீட்ஸ் நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ இப்போ 11 ஃபீட் ஹைட் இருக்க ஒரு பர்சன் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 6,400 கிலோமீட்டருக்கு மேலே 11 ஃபீட்ஸ். அப்போ நீங்கள் அந்த சென்டர்லேருந்து இவருடைய ஹைட் வரைக்கும் நீங்கள் எடுப்பீங்க, மெஷர் பண்ண போகிறீங்க. அப்போது 6,400 கிலோமீட்டர் எங்கே இருக்குது, 11 ஃபீட் எங்கே இருக்குது? கம்பேரிட்டிவ்லி ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்போ நியர்லி ஈக்குவல் தானே. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சிம்பிளி r². நேம் த ஈக்குவேஷன் as ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ அக்கார்டிங் டு த ஐடியா, ஃபோர்ஸ் விச் ரிசல்ட்ஸ் இன் வாட்? ஆக்சலரேஷன். அப்போ நமக்கு இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸோட இம்பாக்ட்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஆக்சலரேட். பட் ஆக்சலரேட்னாக்கா மீன்ஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஸ்டிக்ஸ் அலாங் டு த எர்த் அப்படின்னு அர்த்தம். எய்தர் இல்லைனாக்கா நம்மளோட மோஷன் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ தட் இஸ் விச் ரிசல்ட்ஸ் இன் ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டு எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோர்ஸோட இம்பாக்ட்னால தான் என்ன ஆகுது, சிஸ்டம் ஆக்சலேட் ஆகுது. அப்புறம் நியூமரிக்கலாக ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் both the equations are said to be equal. So G capital M small m divided by r². So this m and this m getting cancelled. Okay, so you will be getting the result as A equal to, it is capital G m divided by r². So you will be getting the result for acceleration. So இது வந்து கிராவிட்டினால ஆக்ட் ஆகுதுன்னா நம்ம ஒரு டெக்னிக்கல் டேர்ம் கொடுக்குறோம். That A is represented by the term called G. So which implies G equal to gm divided by r². So this is said to be your acceleration due to gravity. அப்போ இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, at the surface of earth. At the surface of the earth. earthோட சர்ஃபேஸ் தான் உங்களுக்கு கிராவிட்டி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, your expression will be it is g capital M by r². So just for convenience இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. எம்மும் ரெண்டு ஒன்று தான், அதே மாதிரி ஆர்இயும் ஆரும் ஒன்று தான். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, டிஃப்ரென்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ இதே கொஸ்டின் வந்து உங்களுக்கு அரைஸ் ஆகும். என்ன கொஸ்டின் அரைஸ் ஆகுதுனாக்கா, இப்போ இந்த சிஸ்டமை சர்ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் மேலே கொண்டு போனாலும் இல்லை சர்ஃபேஸ்லேருந்து உள்ளே நம்ம எர்த்து உள்ளே வந்து கொண்டு போனாலும் அதோட கிராவிட்டி வந்து எப்படி வேரி ஆகும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க லாஸ்ட், ஐ மீன் இது எப்படி வேரியேஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்து பாருங்க. ஜி வந்து கான்ஸ்டன்ட்டா, எம் கான்ஸ்டன்ட்டா, அப்போ வேரிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர். ரேடியஸ் தான் வேரி ஆகுது. ரேடியஸ்ன்றது நான் இங்கே ஈக்குவல் டு ரேடியஸ்னு எடுத்துட்டேன். நான் ஸ்மாலார்னு எடுத்தேன்னா அந்த ஸ்மாலர் மேலே போகும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகுது, கீழே போக என்ன ஆகுது, டிஸ்டன்ஸு கம்மியாகுது. ஸோ ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r² in this case. Okay, or in general result it is inversely proportional to distance square வச்சுங்களேன். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னா கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் அதிகமானா கிராவிட்டி வந்து என்ன ஆகுது, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாகுது. இல்லை சிம்பிள் லாஜிக் தான். அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமானாலும் கம்மியானாலும் வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதான் கொஸ்டின். அப்போ நம்ம என்னென்ன ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் பி கெட்டிங் த ரிசல்ட் அட் ஃபர்ஸ்ட் கேஸாக நம்ம என்ன பண்ணணும், என்ன டிஸ்கஸ், இதெல்லாம் கேசஸ் ஆக்சுவலி நம்ம என்னென்ன கேசஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் அட் ஹைட்னு வச்சுங்களேன், மேலே போகிறீங்க அப்படின்னா வேரியேஷன்ஸ் என்னவா இருக்குது. செகண்ட் கேஸாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அட் டெப்த் கீழே கிரவுண்ட் உள்ளே போகிறீங்கனாக்கா அந்த வேரியேஷன்ஸ் என்னவா இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரேடியஸ் வைஸ் வேரி ஆகும், வேரியஸ் வித் ரேடியஸ். அந்த ரேடியஸ்ன்றது என்ன சொல்கிறேன், மேபி நம்ம எர்த் வந்து ஸ்பெரிக்கல் கிடையாது. மீன் நீங்கள் ஒரு பிளெயினில் பார்க்குறீங்கனாக்கா, ஒரு 2D வியூவில் பார்க்குறீங்கன்னா சர்க்கிள் மாதிரி தெரியாது. உங்களுக்கு எப்படி இருக்கும் எர்த்து, ஓவல், தட் இஸ் எலிப்டிக்கல் ஷேப்பில் தெரியும். அப்போ எலிப்டிக்கல் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த ரேடியஸோட வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதோட ரேடியஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் செக்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா, ஐ மீன் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஈக்குவேட்டர் ஆக்சஸ், இது என்ன சொல்லுவாங்கனாக்கா போலர் ஆக்சஸ். அப்போ இந்த ரேடியஸ் வந்து நம்ம ஈக்குவேட்டர், இந்த ரேடியஸ் வந்து போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும், தட் இஸ் த வேரியேஷன்ஸ் வித் ரேடியஸ். அதே மாதிரி வந்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட்டிடியூட்னு சொல்லுவாங்க. லேட்டிடியூடுக்கான கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ ஜஸ்ட் கன்சிடர் நான் வந்து சர்க்குலராகவே இருக்கிறத அஸ்யூம் பண்ணிக்கிறேன் அந்த வியூவில். இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணுங்க. இப்போ இங்கேருந்து உங்களுக்கான டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் தானே, டிஸ்டன்ஸ் வேரி ஆகலை. பட் என்ன ஆகுதுன்னா இந்த ஆங்குலர் அலைன்மெண்ட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் இங்கே போனீங்கன்னா இதே ஆங்குலர் அலைன்மெண்ட்டாக இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிட்டீங்க பொசிஷன் எர்த்தில். அந்த ஆங்குலர் அலைன்மெண்ட் ஒரே மாதிரி இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா கூட இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இங்கே வந்து டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஆங்கிள் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்க, சேஞ்ச் ஆகுது. அப்போ வேரியேஷன் வித் ஆங்கிள், தட் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா latitude. ஓகே, ஸோ மோஸ்ட்டாக நம்ம இந்த 4 கண்டிஷனை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து படிப்போம். தட் இஸ் ஹைட்டு, டெப்த்து, ரேடியஸ் அண்ட் தென் latitude. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சர்ஃபேஸ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சாச்சு. சர்ஃபேஸ் வந்து ஈதர் மேலே போனாலும் இல்லை கீழே வந்தாலும் இல்லை இந்த மாதிரி ரேடியஸ்லையோ இல்லை இந்த ஆங்கிள் வைஸ் என்ன வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து ஓவரால் கிராவிட்டின்னு பற்றின பேசிக் ஐடியா. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் அந்த அட் ஹைட், வேரியேஷன் ஆஃப் ஜி அட் ஹைட். நம்ம கீழே வந்து மேலே போகிறோம் அப்படின்னா அந்த டயக்ராம் புரிஞ்சுட்டீங்கன்னாக்கா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கன்சிடர் திஸ் ஆஸ் யுவர் ஃபஸ்ட்டு சிஸ்டம். எர்த் எடுத்துங்க ஆஃப் மாஸு, சென்டர்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து கேப்லர் ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக சர்ஃபேஸில் இருந்ததாக அஸ்யூம் பண்ணுங்க. இனிஷியலாக சர்ஃபேஸில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு, இப்போ இந்த பர்டிகுலர் பொசிஷன் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கான இனிஷியல் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கான இனிஷியல் டிஸ்டன்ஸாக இருக்குது. இனிஷியலாக சர்ஃபேஸில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து மேலே கொண்டு போயிட்டீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு. இப்போ இந்த இடத்துல இருக்குது, இப்போ ஃபைனலாக இந்த இடத்துல இருக்காது மாஸ். இப்போ உங்களோட டிஸ்டன்ஸ் எங்கேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில் பி இதுதான் உங்களுக்கான டோட்டல் டிஸ்டன்ஸாக இருக்கும். தட் இஸ் நம்ம டி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், டோட்டல் டிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஹைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ். அப்போ டி அப்படின்றது என்னவா இருக்கும்? ஃப்ரம் சென்டர் ஆஃப் த எர்த் டு சென்டர் ஆஃப் த பர்டிகுலர் போர்ஷன். என்ன டி இல்லை, ஆக்சுவலி டின்றது டோட்டல் டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஹெச். ஸோ அப்போ டி அப்படின்றது என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஆர் பிளஸ் ஹெச். அப்போ அந்த நியூ டிஸ்டன்ஸ் தட் இஸ் நீங்கள் கொண்டு போன ஹைட். அப்போ சென்டர் டு சென்டர் வந்து இதுதான் உங்களுக்கான டிஸ்டன்ஸ். அப்போ சர்ஃபேஸ்க்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜி ஈக்குவல் டு இட் இஸ் ஜி எம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், தட் இஸ் பேஸ். சர்ஃபேஸில் இருக்கும்போது என்ன ஆகுது? அப்போ சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஹைட் போனால் வேரியேஷன்ஸ் என்ன ஆகுது? அதான கான்செப்ட். அப்போது நம்ம அந்த ஜியை நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் நீங்கள் ஒரு ஹெச் போட்டு அப்படின்னு என்ன இருக்குனாக்கா கிராவிட்டி அட் சம் ஹைட்டு. அப்போ ஜி ஈக்குவல் டு ஜி எம் டிவைட் பை இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இப்போ இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் பிளஸ் ஹெச். அப்போ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆர் பிளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர். இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹைட்ல எப்படி கிராவிட்டி இருக்கு, சர்ஃபேஸ்ல இருந்த லெவலுக்கு என்னவா இருக்கு, இதான கொஸ்டின் உங்களுக்கு. அப்போ சர்ஃபேஸ் இந்த லெவலுக்கு என்னவா இருக்குன்றதை கம்பேர் பண்ணீங்கன்னா we want to divide the equation. That is GH divided by G அப்படின்னு எடுத்துங்க, which is nothing but it is G M divided by R plus H the whole square divided by GM divided by R square. காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த R மேலே போய்டும், R plus H வந்து கீழே. So you will be getting the result that is GH divided by G equal to R divided by R plus H the whole square. Because R square is there, R plus H whole square. And is taking R as common factor. R வெளில எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். That is அதே மாதிரி G நம்ம இங்கே கொண்டு வந்தோம்னா இதுக்கு ரெண்டு terms GH equal to G times of R வெளில எடுக்கிறது அசியூம் பண்ணுங்க. ஆனால் இங்கே ஃபார்ம்ல என்ன இருக்கு ஆக்சுவலாக ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நீங்கள் என்னவா எடுக்கிறீங்கன்னா ஆர் வெளில இருக்கும்போது அது ஆறு ஸ்கொயராக ஆகும். ஓகேவா? ஸோ யூ ஜஸ்ட் டேக் ஆர் ஸ்கொயர் ஆஸ் காமன். அதே மாதிரி வந்து மேலே ரிமைனிங் வந்து நியூமரேட்டரில் 1 will be there. கீழே நீங்கள் அதே மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா வாட் வில் பி த ரிமைண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 divided by இங்கே அந்த ஃபேக்டர் வந்து 1 ஆயிடும். இப்போ இங்கே என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெச் டிவைடட் பை ஆர் த ஹோல் ஸ்கொயர். டவுட் இருக்கா? ஓகே, ஸோ திஸ் 2 ஃபேக்டர்ஸ் கெட்டிங் கேன்சல். இப்போ அகைன் அந்த ஃபர்தராக அந்த ரிசல்ட்டை சிம்பிளை பண்ண பாருங்க. எப்படி எழுதுறோம்னா இட் இஸ் 1 plus h divided by r to the power -2. இந்த மாதிரி எழுதலாமா? இஸ் இட் ஓகே ஆர் நாட்? ஓகே, அது ஜஸ்ட் அந்த ஃபார்ம் மேலே கொண்டு போகும்போது அதோடைய பவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மைனஸ் ஆகிடும். ஸோ யூ ஜஸ்ட் காட் அன் இன்டர்மீடியட் ரிசல்ட் ஆஸ் g equal to g times of 1 plus h by r. இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் ரிசல்ட்ஸ்லேயே இல்லை. தட் இஸ் ஒரு
பவர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் உள்ளது. எதிர் இட் இஸ் ப்ளஸ் அந்த கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அது ஒரு எக்ஸ்பிரஷனாக கொடுக்க முடியும். ஸோ வி ஹேவ் டு யூஸ் அ பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். ஞாபகம் இருக்கா? 2 terms இருக்குல்ல, 1 and 2. ஸோ வி ஹேவ் டு யூஸ் பைனாமியல். தட் இஸ் 1 + x to the power n. இந்த மாதிரி ஒரு பைனாமியல் இருந்ததுன்னா இன்னொரு லாஜிக் நீங்கள் யோசிக்கணும். நமக்கு இந்த h/r ரேஷியோ அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். வெரி வெரி லெஸ் தென் தட் ஆஃப் 1. ஏன் வெரி வெரி லெஸ் தென் தட் ஆஃப் 1னா, நீங்கள் ஒரு ஹைட்டை ஒரு 1 கிலோமீட்டர் மேலே கொண்டு போகிறீங்கன்னு அஸ்யூம் பண்ணுங்க. ரொம்ப ஹைட் ஒரு 1 கிலோமீட்டர் மேலே கொண்டு போயிட்டீங்க. ஆனால் ரேடியஸ் எவ்வளோ நமக்கு? 6 வேல்யூ சொன்னல. வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ஆர்? 6400 கிலோமீட்டர். அப்போ 1 கிலோமீட்டர் டிவைட் பை 6400 கிலோமீட்டர், ஆன்சர் வந்து வெரி வெரி லெஸ் தென் தட் ஆஃப் 1 தானே லாஜிக்கலி. அப்போ இந்த மாதிரி அந்த ரிசல்ட் எக்ஸோட ஃபேக்டர், அதாவது இந்த செகண்ட் டேர்ம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா we can approximate the result as 1 times of nx. இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேஷன் வந்து உங்களால் பண்ண முடியும். இது என்னன்னு சொல்லுவாங்க, பைனாமியல் அப்ராக்சிமேஷன். ஓகேவா? அந்த செகண்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கம்மியாக இருக்குன்னா we can also express. இப்போ இந்த லாஜிக்கை நீங்கள் மேலே யூஸ் பண்ணுங்க. எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is g of h is said to be g times of 1 minus 2h divided by r. ஓகேவா? ஜஸ்ட் அந்த n என்ன ஆகுதுங்க, எக்ஸ் கூட மல்டிப்ளை ஆகுது. அங்கே n அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா -2. அந்த n வந்து மல்டிப்ளை. ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் எக்ஸ்பிரஷன், தட் இஸ் வேரியேஷன் அட் ஹைட். ஓகே, இது நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணுங்க. திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் வேலிட் ஒன்லி ஹைட் விச் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் 5%. ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் தட் ஆஃப் 5%. Since we know that radius of the earth is said to be 6400 kilometer. அப்போ அதில் 5% அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சிம்பிளி 320 கிலோமீட்டர்ஸ். அப்போ 320 கிலோமீட்டர் கம்மியாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஃபார்முலா உங்களுக்கு வேலிட் ஆகும். தட் இஸ் ஃபைனல் எக்ஸ்பிரஷன். அப்போ அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா வாட் வி ஹேவ் டு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் டு யூஸ் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுதுனாக்கா, இது வந்து ஒரு சப் கேஸஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சப் கேஸ். இன்னொரு சப் கேஸ் நீங்கள் பாயிண்ட் டு ரிமெம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஃப் ஹைட் கிரேட்டர் தென் தட் ஆஃப் 5%, we have to use the formula, that is it is g h is said to be g capital M divided by r plus h the whole square. We have to use this expression. அப்போ இதுவே நீங்கள் 5% லெஸ்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் வேலிட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஹைட் வேரியேஷன். Any doubt? நோட் பண்ணுங்க. கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் நமக்கு எப்படி வந்து உங்களுக்கு அட் ஹைட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போக வேண்டாம், எர்த்துக்குள்ளே போகலாம். தட் இஸ் செகண்ட் கேஸ் இஸ் சைட் டு பி அட் டெப்த். ஸோ இந்த அட் டெப்த்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேம் சினாரியோ தான். நம்ம வந்து என்ன பண்ணனாக்கா, எர்த்தோடைய மாஸ் வந்து கேபிட்டல் எம்னு எடுத்துங்க. சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளி ரேடியஸ் ஆஃப் த எர்த். நீங்கள் இனிஷியலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன் இருக்கீங்க, இனிஷியலாக சர்ஃபேஸ் இருக்கீங்க, உங்களுடைய மாஸ் வந்து எம்னு எடுத்துங்க. இப்போ உங்களுடைய ஹைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, திஸ் இஸ் சைட் டு பி யுவர் டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் சைட் டு பி யுவர் டிஸ்டன்ஸ். தட் இஸ் இந்த டெப்த். இங்கே நான் இங்கே வச்சு டீனோ டேர்ம் யூஸ் பண்ணோம். நீங்கள் அதை டெப்த்னு எடுத்துக்காதீங்க, டிஸ்டன்ஸ் தான் அங்கே யூஸ் பண்ணுவீங்க. கிளாரிஃபை பண்ணிங்க. ஓகே, வேறு ஓகே. இப்போ நமக்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் தான். ஏன்னா கம்ப்ளீட்டாக சர்ஃபேஸில் இருக்கும்போது நமக்கு டிஸ்டன்ஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, மேலேருந்து ஒரு தூரம் வந்து கிராஸ் பண்ணி இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ இங்கே இருக்கீங்க நீங்கள் ஃபைனலாக. இப்போ உங்களுக்கான டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் டு சென்டர் இதுதான் உங்களுக்கான டிஸ்டன்ஸ். அப்போ நீங்கள் மேலேருந்து எவ்வளோ தூரம் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டி டிஸ்டன்ஸ் வந்து அதாவது டெப்த்து, மேலேருந்து சர்ஃபேஸ் வந்து டி டெப்த்து கீழே போயாச்சு. இப்போ நமக்கு இருக்க டிஸ்டன்ஸ் என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த மாஸ் டு சென்டர் ஆஃப் த எர்த். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? சென்டர் ஆஃப் த மாஸ் டு சென்டர் ஆஃப் த எர்த் என்ன? ஸோ அப்போ இதுதான் நமக்கான ரெஸ்பெக்டிவ் டிஸ்டன்ஸ். இந்த ரெஸ்பெக்டிவ் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஆராக இருக்குது, மேலே டிஆ இருக்குன்னா இது ரெஸ்பெக்டிவ் இ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இஸ் சைட் டு பி ஆர் மைனஸ் டி. ஸோ அப்போ நமக்கு ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சிம்பிளி கேபிட்டல் ஆர் மைனஸ் டி. திஸ் இஸ் அவர் டிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு தெரியும், கேசஸ் தெரியும். தட் இஸ் அட் த சர்ஃபேஸ் வந்து நமக்கு gm/r². அதே ஸ்டோரி நான் எழுதிடும். சர்ஃபேஸ் வந்து g ஈக்குவல் டு capital Gm divided by r². So this is our first equation. Depth அப்படின்றதுனால அந்த ஜிக்கு நான் ஒரு சப்ஸ்கிரிப்ட் வந்து கொடுக்குறேன். என்ன சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் g of d. அங்கே எப்படி நம்ம g of h அப்படின்னு மென்ஷன் பண்ணணுமோ அதே மாதிரி இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் said to be g of d. It is nothing but g capital M divided by distance between them is said to be, it is r minus d the whole square times second equation. இன்னொரு நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க,
நம்ம டெப்த் போயிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு சர்க்குலர் பாத் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. தட் இஸ் இந்த சர்ஃபேஸுக்குள்ளே இருக்க மாஸ் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரெஸ்பான்சிபிள். அப்போ இதுக்கு வெளில இருக்குல்ல அந்த ஒரு சம் லேயர் மாதிரி இருக்குல்ல, அந்த மாஸ் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாஸை கன்வீனியன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம்க்கா எம் டேஷ்னு எடுத்துக்கலாம். ஒரிஜினல் மாஸ் டோட்டல் மாஸ் வந்து எம். அப்போ இந்த மாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் டேஷ். அப்போ நம்ம என்ன பண்ணியாகணும்னா கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணியாகணும். இங்கே ரெஸ்பான்சிபிள் ஃபேக்டர் எம், ஆனால் இங்கே அந்த ரெஸ்பான்சிபிள் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் CTP வாட் எம் டேஷ். we don't know எம் டேஷ். அப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, எம் டேஷ் தெரியல, கண்டுபிடிக்கணும். எப்படி இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் போட்டோமா ஏதாவது டென்சிட்டி கனெக்ட் பண்ண மாதிரி ஏதாவது ரிசல்ட் போட்டோம்னா செக் பண்ணி பாருங்க. ஐ திங்க் டென்சிட்டியை கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு இதே மாதிரி லாஜிக்கில் ஒரு ரிசல்ட் டெரைவ் பண்ணியிருப்போம். எங்கே போட்டோம் பாருங்க, ஐ ஃபர்காட் த திங். அந்த லாஸ்ட் கேஸில் போட்ட அதே வேரியேஷன் தான். அதாவது உங்களுக்கு வந்து ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர் நினைக்கிறேன், கரெக்டா? அந்த கேஸ் பாருங்க. அந்த கேஸில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்க மாஸ் மட்டும் தான் ஃபோர்ஸுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்ததுனால கொஞ்சம் ஃபெமிலரைஸ் ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ அது கவனிங்க, இல்லை நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோ இஷ்யூஸ். தட் இஸ் டென்சிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். தட் இஸ் டென்சிட்டி ஆஃப் த சர்ஃபேஸும் நம்ம சர்ஃபேஸில் இருக்கும்போது அந்த சிஸ்டமோட டென்சிட்டியும் நம்ம டெப்த்து போகும்போது ஒரு டென்சிட்டி என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேமாக தான் இருக்கும். தட் இஸ் நீங்கள் ஃபேக்டர். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூமா. அப்போ எம் டிவைட் பை நமக்கான ஷேப் என்ன தெரியும், இட் இஸ் 4/3 பை டைம்ஸ் ஆஃப் ஆர் கியூப். இங்கே வந்தீங்கன்னா இட் இஸ் எம் டேஷ் டிவைட் பை 4/3 பை டைம்ஸ் ஆஃப் ஆர் மைனஸ் டி த ஹோல் கியூப். ஓகே, அப்போ நமக்கு தெரியும் இந்த 4/3 பை கேன்சல் ஆகிடும். நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வி வாண்ட் எம் டேஷ் வந்து நமக்கு தேவை. அப்போ நமக்கு ரெஸ்பெக்ட் டு எம் டேஷ் அப்படின்றது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிரிங் திஸ் டேர்ம் ஹியர். அப்போது இட் இஸ் எம் டைம்ஸ் ஆஃப் ஆர் மைனஸ் டி டிவைட் பை ஆர் த ஹோல் கியூப். ஸோ வி காட் த எம் டேஷ். அந்த ரெஸ்பெக்டிவ் மாஸ் என்னன்றது தெரிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக அந்த எக்ஸ்பிரஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. தட் இஸ் ஜிடி. தட் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு இட் இஸ் ஜி எம் டேஷ் பதிலாக நம்ம அந்த ஃபேக்டர் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஜிஎம் டைம்ஸ் ஆர் மைனஸ் டி த ஹோல் cube divided by r minus d the whole square times r cube. ஏன்னா இங்கே ஒரு r minus d the whole square வேறு இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். ஸோ வில் பி கெட்டிங் த ரிசல்ட் as gd equal to gm r minus d divided by r cube. ஸோ நான் மார்க் இட் as third. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஆப்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டை வந்து ஆப்ரேட் பண்ணுங்க. தட் இஸ் சிம்பிளிஃபைடு சார். ஏன்னா அங்கே தான் ஜிஎம் இருக்குது, இங்கே ஜிஎம் இருக்குது. காமன் ஃபேக்டர் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண கேன்சல் பண்ண முடியும். அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா தட் இஸ் யூ வில் பி கெட்டிங் த ரிசல்ட் லைக் திஸ். தட் இஸ் ஜிடி பை ஜி இஸ் equal to be ஜி கேபிட்டல் எம் ஆர் மைனஸ் டி டிவைட் பை ஆர் கியூப் ஹோல் டிவைட் பை ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். தட் இஸ் த ரிசல்ட். ஓகேவா? காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணிங்கன்னா you will be getting the result as gd equal to g times. I'm just bringing this term here. Okay, என்ன மீதி இருக்கும் r minus d, இந்த r square r cube cancel ஆயிடுச்சுன்னா we'll be getting the result as r minus d by r. again அந்த r cancel பண்ணிடலாமா, காமன் ஃபேக்டர் r cancel பண்ணிடலாம்ல. அப்போ r cancel பண்ணினா we'll be getting the result as gd equal to g times of 1 minus d by r. So this is your final expression, that is variation of g with depth. ஜி வந்து டெப்த்தில் என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கான ஃபைனல் ரிசல்ட். இங்கே நம்ம எப்படி ஹைட்டுக்கான ஒரு ரிசல்ட் கொண்டு வந்தோம், வேறு ஃபேக்டர் இருக்கு பாருங்க. இதே மாதிரி திஸ் இஸ் த ஃபைனல் ரிசல்ட், வேரியேஷன் ஆஃப் டெப்த். புரியுதா? அட்லாஸ்ட் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு போகும்போது என்ன ஆகுது கிராவிட்டி அப்படின்றத கன்க்ளூட் பண்ணணும். ஹைட்டு போகும்போது என்ன ஆகுது கிராவிட்டி, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுது. டெப்த் போகும்போது என்ன ஆகுது, டெப்த் போகும்போது என்ன ஆகுது, அந்த ஃபேக்டர் எங்கே இருக்குன்னு பாருங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இந்த ஃபார்முலால அந்த ஹெச் எங்கே இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்க. இங்கே டினாமினேட்டர்ல இருக்கு. அந்த டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூமினேட்டர் ஃபேக்டர்ல இருக்கு. அப்போ நம்ம சும்மா லாஜிக்கலாக எடுத்துக்கலாமா, அந்த டி பை ஆர்ன்றது ரொம்ப சின்னது இந்த இடத்துல. ஆக்சுவலாக இந்த டி பை ஆர் அப்படின்றதும் வெரி வெரி ஸ்மால் டு ஆர், மீன் வெரி வெரி ஸ்மால் டு 1. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் டெப்த் போறீங்க, கண்டிப்பாக ரேடியஸோட கம்மியாக தானே போவீங்க. சென்டர் போயிட்டீங்கன்னா உங்களுக்கான வேல்யூ வந்து ரொம்ப சின்ன, மீன் அங்கே அதோட கம்பேரிசன் வந்து வேற. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இந்த ஃபேக்டர் ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டெப்த் போக போக டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிட்டே போகுது. டிஸ்டன்ஸ் கம்மியாகிட்டே போகும்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆகிட்டே இருக்குனாக்கா அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ கிராவிட்டி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. வாட் இஃப் நீங்கள் சென்டருக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்,
center. At the center your d equal to r. கரெக்டா? ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஹோல் டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இங்க ஃபுல்லா போயிடுவீங்க. அப்ப மேல இருந்து கீழே வரைக்கும் வந்துடுவீங்க, இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துடுவீங்க. அப்ப d equal to r ஆச்சா? அப்ப d equal to r ன்னு இந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா what will be the final result? 0. That's it, because 1 minus 1 will be 0. That is, at the depth g, d is said to be 0. You can't feel anything. Force of attraction and particular point there. Yeah, there is no distance between them. அப்படின்றது தான் அதுக்கான பேசிக் லாஜிக். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அட் ஹைட் வந்து உங்களுக்கு வாட் இஸ் த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டிக்ரீசஸ், டி வந்து டிக்ரீசஸ். அதே மாதிரி அட் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இன்க்ரீசஸ். லாஸ்ட் நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பிளாட்டிங் வந்து என்னன்னு பார்க்கலாம். எனி டவுட்? சீக்கிரம். இப்போ இந்த மூணு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் அட் ஹைட்டு, டெப்த்து அண்ட் தென் சென்டர். இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணனாக்கா கிராஃபிக்கலாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பிளாட் பிட்வீன் ஜி அண்ட் ஆர் டிஸ்டன்ஸ் வச்சுங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இஸ் சைட் பி ஹைட்டு. ஹைட்டில் நமக்கு இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட் ஆஃப் ஜி ஹெச், தட் இஸ் யுவர் ஜி ஆஃப் ஹெச் டிக்ரீசஸ். அதே மாதிரி வந்து செகண்ட் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தட் இஸ் ஜி ஆஃப் டி அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கெட் இன்க்ரீசஸ். அதே மாதிரி நம்ம தேர்டாக ஒரு சப் கேஸ் ஒன்று பார்த்துருப்போம். தட் இஸ் ஜி சென்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் சிம்பிளி 0. ஓகே, ஸோ நம்ம வந்து பிளாட் we can draw a plot that is ஸோ இது வந்து என்னன்னாக்கா your distance versus g plot. இது உங்களோட சென்டர் பாயிண்ட் இருக்கு, எர்த்தோட சென்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சென்டர்லேருந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தட் வில் பி a radius. அப்போ நீங்கள் இந்த ஆர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே போனீங்கன்னா இது என்ன கேஸு, இது வந்து ஆறு உங்களுடைய டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் தட் ஆஃப் ரேடியஸ். இதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் தட் ஆஃப் ரேடியஸ். ஓகேவா? இந்த கண்டிஷன் தட் இஸ் திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் யுவர் ஹைட். ஸோ இந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் ஹைட்டு அண்ட் திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்த்து. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டிஷன் ஃபார் சென்டர். அப்போ அதுக்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ். தட் இஸ் ஜி ஆஃப் ஹெச் இஸ் இன்வெர்சிவ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னா ரிசல்ட் இன்வெர்சிவ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். தட் இஸ் ஆர் பிளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். தட் இஸ் சிம்பிளி ஆர் ஸ்கொயர் வச்சுங்களேன். அப்போ நம்ம இந்த பர்டிகுலர் பிளாட்ல இருந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இட் டிக்ரீசஸ். ஸோ அப்போ டிக்ரீசஸ்ன்னும் போது இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி உள்ள இன்க்ரீசஸ். அப்போ சென்டரில் 0வாக இருந்து உங்களுக்கு அந்த ஹைட் வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ இந்த இடத்துல ஜி ஆஃப் ஹெச் இஸ் இன்வெர்சிவ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். இந்த இடத்துல ஜி ஆஃப் டி இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஆர். இது அட் தட் பர்டிகுலர் ஹைட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் சென்டர் இஸ் 0. அப்போ வாட் வில் பி த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் திஸ் ஃபேக்டர்? தட் இஸ் surface. What is the surface value அப்படின்னு பார்த்தீங்கன்னா g equal to gm divided by r square. இது சர்ஃபேஸ்க்கான ரிசல்ட். பட் உங்களுக்கு அட்லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா there will be a sign called negative. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், force of attraction is always what அப்படின்னு பார்த்தீங்கன்னா attractive force. அப்போ this value is nothing but negative gm divided by r square. அப்போ அந்த y axis அந்த பாயிண்ட் எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா this is the point. ஓகேவா? So this is the base idea of the given graph. இதான் எக்ஸாக்டாக உங்களுக்கு நம்ம ஃபீல்ட் இன்டென்சிட்டி வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அந்த ப்ளாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் பாருங்க, சாலிட் ஸ்பியர். ஏன்னா அது ஒரு சாலிட் ஸ்பியர். அப்போ ஏன் வந்து கிராவிட்டிக்கும் இன்டென்சிட்டிக்கும் கனெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் தேர் போத் ஆர் ஈக்குவல். எதை வச்சு நான் சொல்கிறேன்னு பாருங்க, நியூமெரிக்கலாக அனலைஸ் பண்ணாங்க. நம்ம எப்படி நியூமெரிக்கலாக அனலைஸ் பண்ணானாக்கா ஐ வெக்டருக்கான ரிசல்ட் நம்ம படிச்சிருக்கோம். வாட் இஸ் ஐ வெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நெகட்டிவ் ஜி கேபிட்டல் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ஆர் கேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அ கேஸ். இப்போ நமக்கு இங்கே அப்படின்னா ரிசல்ட் என்ன, ஜி கிராவிட்டி இஸ் வெக்டர் தானே. அப்போ இதோட வெக்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ஆர் கேப். அப்போ நியூமெரிக்கலாக உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியும் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். தட்ஸ் வை யூ அப்ளை த சேம் கிராஃப் ஃபார் த கிவன் கேஸ். அந்த சாலிட் ஸ்பியருக்கு நீங்கள் என்ன கேஸ் உங்களுக்கு அப்ளை ஆச்சோ அதுதான் ஏர்த்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதே கேஸ் தான் உங்களுக்கு அப்படின்னு ஆகுது. ஓகே, திஸ் இஸ் அ பேஸ் ஐடியா ஆஃப் த கிவன் திங். நீங்கள் அட்லாஸ்ட் ஆஃப் புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கும் ஜிக்கும் வந்து ஒரே மீனிங் தான். நீங்கள் எடுத்து பாருங்கள் யூனிட், நான் லாஸ்ட்டாக அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன், எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை. எடுத்து பாருங்கள், அந்த யூனிட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த இன்டென்சிட்டிக்கான யூனிட்ல மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நான் போட்டிருப்பேன். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் கிராவிட்டின்னு தெரியும்ல, மீன் ஆக்சலரேஷன் தெரியும்ல. தட் இஸ் இன்டென்சிட்டிக்கு அந்த ரிசல்ட் தான் வந்திருக்கும் பாருங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட் ரிமெம்பர் பண்ணுங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் you know this from basic lower class itself. It is 9.8 meters per second square. ஞாபகம் இருக்கா? 9.8 meters per second. ஓகே சரி, இந்த கிராஃபிக்கல் பிளாட் அனாலிசிஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர்த் கேஸ் போயிடலாம். ஃபோர்த் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு ஷேப் ஆஃப் த வேரியேஷன் ஆஃப் ஜி டியூ டு ஷேப் ஆஃப் த. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எர்த்ன்றது சர்க்குலர் ஆகுது. நீங்கள் ஒரு 2D வியூவில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் இருக்காது, அது வேலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எலிப்டிக்கலாக இருக்கும். அப்போ அந்த எலிப்டிக்கல் பிளாட்டை நம்ம இங்கே வரைவோம். ஸோ திஸ் இஸ் சைட் டு பி எலிப்டிக்கல். அப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சஸ் போட்டிங்கன்னா இது நம்மளோட ஈக்குவேட்டர், இது நம்மளோட என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இஸ் கால்ட் அஸ் போல். அப்போ ஈக்குவேட்டரில் சென்டர்லேருந்து ஈக்குவேட்டர் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா ஈக்குவேட்டரியல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்இ. அதே மாதிரி போல் இருக்க இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா போலார் ரேடியஸ். ஓகே, கண்டிப்பாக போல் அப்படின்றது கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு தட் ஆஃப் ஈக்குவேட்டர். அப்போ எந்த அளவுக்கு இந்த கம்பேரிசன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா த டிஃப்ரென்ஸ் ஆஃப் RE times of RP equal to 21 kilometers. Your factor ஞாபகம் வச்சுங்க, calculated result. ஓகே, அப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கிராவிட்டி எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கும், which implies that G of P is greater than that of G of E. ஏன் தெரியுதா? டிஸ்டன்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கிராவிட்டி கம்மியாக இருக்கும் ப்ராபப்ளி. அப்போ போலில் தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ வாட் வில் பி த நியூமெரிக்கல் வேல்யூ ஃபார் தி கிவன் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய ஈக்குவேட்டரியல் வேல்யூன்னு எடுத்துங்க. அப்போது நம்மளுடைய G of E அப்படின்றது இட் இஸ் 9.8 meters per second square. வாட் இஸ் அவர் G of P அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 9.82 meters per second square. ஸோ தேர் வில் பி டிஃப்ரென்ஸ் ஆஃப் GP minus GE will be 0.02 meters per second square. இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா கிராவிட்டியோட வேல்யூ வந்து வேரி ஆகும் ஈக்குவேட்டருக்கும் போலுக்கும் கம்பேர் பண்ணக்குள்ள. ஓகே, ஸோ திஸ் இஸ் பேஸ் ஐடியா. நெக்ஸ்ட் கேஸாக நம்ம என்ன அனலைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கேஸாக இருக்குங்க டியூ டு ரொட்டேஷன். தட் இஸ் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிள் வேரியேஷன் நான் எழுதுனால உங்களுக்கு அந்த பாயிண்ட் பை பாயிண்டாக அந்த லேட்டிடியூட் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். தட் இஸ் நத்திங் பட் டியூ டு இட்ஸ் ரொட்டேஷன். அப்போ அந்த ரொட்டேஷனோட வேரியேஷனால என்னவா ஆகுது, அல்ட்ரேஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு இந்த பிளாட் ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் பெருசாக இருந்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் வேரியேஷன் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து பிளாட் பண்ணுவோம். இப்போ இங்கே சென்டர் நம்ம இங்கே இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். திஸ் இஸ் நத்திங் பட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த். நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கிறத அசியூம் பண்ணுங்க. தட் இஸ் மாஸ், நம்மளுடைய மாஸ் வந்து M இங்கே இருக்கு. அப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா இதுவும் R தான், சிம்பிளி R தான். பட் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் லாம்டா. தட் லாம்டா இஸ் சைட் டு பி லேட்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. லாம்டான்னு எடுத்துக்கோங்க. அப்போ எடுத்துட்டீங்கன்னாக்கா யூஸ் கன்சிடர் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஸ்மாலாக. இங்கேருந்து உங்களுக்கு ஏன்னா மூவ் ஆகுது இல்லை, எர்த் வந்து ரொட்டேட் ஆகுது வித் an angular velocity ஒமேகா அப்படின்னு சொல்லி. எர்த் ரொட்டேட்ஸ் வித் an angular velocity ஒமேகா. அதாவது வெர்டிக்கல் லைனில் ரொட்டேட் ஆகலை, நாங்கள் போடல, ஜென்ரலாக போட்டிருக்கேன். அந்த நான் இன்னும் டில்டான ஆக்சிஸ் அந்த மாதிரிலாம் போகல, ஜென்ரல் பேஸ் கேஸாக தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக we know that ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்கிள் பார்த்துட்டு ரிவால்வ் ஆகும்போது சென்ட்ரல் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அவே ஃப்ரம் தி சென்டர் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நேம் தி ஃபோர்ஸஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அவே ஃப்ரம் தி சென்டர் என்னது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். யூ நோ தட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் will be there. அப்போ இந்த டைரக்ஷன் உங்களுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தட் இஸ் mv ஸ்கொயர் பை r. ஞாபகம் இருக்கா? mv in terms of angular velocity சொன்னீங்கன்னா v equal to r omega. It is mr omega square. It is mr omega square. அப்போ இந்த டைரக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா mr omega square ஆக்ட் ஆகுது. I'm just extending this result. If this is lambda, alternate interior angles are equal. இதுவும் என்னவா இருக்கும்? lambda. Vertically opposite angles are equal. அப்போ இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா lambda. இப்போ நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம். இந்த ஃபேக்டர் mr omega ஸ்கொயர்னா இந்த ஃபேக்டர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா it is mr omega square cos of lambda. ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா cos, இங்கே இந்த வெர்டிகல் காம்பனன்ட் வந்து sin. தட் இஸ் இங்கே இருக்கும் கீழே. நம்ம அதுக்கு போக தேவையில்லை, ஜஸ்ட் இந்த காம்பனன்ட் மட்டும் கன்சிடர் பண்ணிடுறோம். ஓகே, நான் எப்படி mr omega square mr cos எதுன்னு புரியுதா? எதாவது டவுட் இருக்கா? ஃபைன். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த ரிசல்ட். நம்ம நெட் ஃபோர்ஸ் வந்து எடுக்க போகிறோம். தட் இஸ் எஃப் நெட் சிம்பிளி சம் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ். இந்த டைரக்ஷன் என்ன ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி. தட் இஸ் mg ஆக்ட் ஆகும்ல டுவர்ட்ஸ் த சென்டர்.
அப்போ அந்த நெட் ஃபோர்ஸை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மாஸ் டைம்ஸ் ஜி ஆஃப் டேஷ். ஜி ஆஃப் டேஷ் இதுனாக்கா நம்ம கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் லேம்டா, ஏன்னா வேரியேஷன் வித் ஆங்கிள் தானே, ஜி ஆஃப் லேம்டான்னு எடுத்துங்க, விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம் டைம்ஸ் ஆஃப் ஜி வந்து டுவர்ட்ஸ் சென்டர், சென்ட்ரிஃபியூகல் வந்து பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த சென்டர் இஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் டைம்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் லேம்டா. ஸோ வி ஹவ் காட் திஸ் ரிசல்ட். இதில் காமனாக எம் இருக்கா, எம் ஃபேக்டர் காமனாக இருக்குல்ல, அப்போ காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா யூல் பி கெட்டிங் தி ரிசல்ட் as ஜி ஆஃப் லேம்டா ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் ஆர் காஸ் ஆஃப் லேம்டா. யூல் பி கெட்டிங் திஸ் எக்ஸ்பிரஷன். அப்போ இதில் இருக்க அந்த ஸ்மால் ஆருக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா from the given diagram r is said to be it is capital R times of cos lambda. Is it true or not? பாருங்க பாப்போம் ஃபாலோ பண்ண முடியுதான்ட்டு. ஸ்மால் ஆருக்கு பதிலாக நான் கேபிட்டல் ஆர் காஸ் ஆல்ஃபான்னு போட்டால் கரெக்ட் ரிசால்வ் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஆங்கிள் ஈக்குவல் தானே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஹரிசாண்டல் தானே இந்த லைன். அப்போ இங்கே லேம்டானா ஹரிசாண்டல் வேல்யூ என்னவா இருக்கும், திஸ் நெட் வெக்டர் டைம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா காஸ் ஆஃப் லேம்டா. நான் இங்கே யூஸ் பண்ணல ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ். ஹரிசாண்டல் காம்பனன்ட் எப்பவுமே காஸ் தீட்டா, வெர்டிகல் காம்பனன்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் தீட்டா. அப்போ ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆர் டைம்ஸ் ஆஃப் காஸ். அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தட் இஸ் யூ வில் பி கெட்டிங் திஸ் ரிசல்ட் ஆஸ் ஜி ஆஃப் லேம்டா இஸ் said to be g minus omega square capital R. Instead of small r you will be getting capital R cos, already cos alpha இருக்கு. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, it is cos square alpha. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் வேரியேஷன் ஆஃப் ஜி வித் லேட்டிடியூட். ஆனால் இதில் நம்ம இன்னும் ரெண்டு விஷயம் நம்ம இதில் இன்ஃபர் பண்ணோம். ஈக்குவேட்டர் போனீங்கன்னா என்ன ஆகும், போலுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும். ஏன்னா இந்த லைன் வந்து உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் ஈக்குவேட்டர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா போலார் ஆக்சஸ். அப்போது ஈக்குவேட்டரில் உங்களோட லேம்டா என்ன, போலில் உங்களோட லேம்டா என்ன, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாஸ் இப்போ இங்கே இருக்கு ஈக்குவேட்டரில், ஆங்கிள் பிட்வீன் தம் என்ன, சி இங்கேருந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த லைன் இங்கே இருக்கு இந்த மாஸ், வாட் வில் பி தி ஆங்கிள், 0 டிகிரி. ஓகே, இது சிம்பிளி 0 டிகிரி. அப்போ ஈக்குவேட்டர் இருக்கும்போது நம்மளோட ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0 டிகிரி. இப்போ இந்த மாஸ் எம் இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி இந்த பாயிண்ட் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ வாட் வில் பி தி ஆங்கிள் பிட்வீன் தம். ஸோ அப்போ போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அப்போ உங்களுக்கு கேட்பாங்க வாட் வில் பி த ஜி ஆஃப் போல் அண்ட் ஜி ஆஃப் ஈக்குவேட்டர். அப்போ நம்ம ஜி ஆஃப் போல் அப்படின்றது இட் இஸ் சிம்பிளி 90 டிகிரி. cos 90 என்ன, cos 90 ஷோரா. what is cos 0? cos 0 is 1, cos 90 is 0. அப்போ இந்த ஹோல் ஃபேக்டர் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னாக்கா 0 ஆகிடும். அப்போ நீங்கள் போல் போனீங்கன்னா உங்களோட கிராவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி என்ன, g. so you'll be getting the result as g. ஓகே, அப்போ அடுத்து ஈக்குவேட்டர். at equator போனீங்கன்னாக்கா gravity at equator is said to be what, cos 0 cos 90 0 போட்ட மாதிரி cos 0 வந்து என்ன பார்த்தீங்கன்னா simply 1. அப்போ you will be getting this result as this factor. அப்போ g minus omega square r. ஓகே, அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து சப்ராக்ட் ஆகுது. அப்போ ஏதோ ஒரு ஃபேக்டர் சப்ராக்ட் ஆகுதுன்னா g வந்து ஈக்குவேட்டரில் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் நம்ம இங்கேயும் கன்க்ளூட் பண்ணோம். இங்கே என்ன கன்க்ளூட் பண்ணோம் உங்களுக்கு, வாட் இஸ் ரிசல்ட், g of pole is greater than that of g of e அப்படின்னு. அது எவ்வளோ ஃபேக்டர் உங்களுக்கு வேரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0.02 டைம்ஸ் வேரி ஆகுது. அதுதான் இங்கே இன்னொரு வாட்டியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஆங்கிள் வச்சு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சேம் திங் எக்ஸ்பிரஸ் இன் அ டிஃப்ரெண்ட் சென்ஸ். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த கேசஸ், அவ்வளோதான்.